ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு இன்டர்நெட் ஷிட் அபவுட் மை ஓன் ஃப்ரெண்ட். அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க சரியே பண்ணாலும் நான் அதை அவங்க கிட்ட பேசிக்கிறேன். என்னால் இந்த இடத்துல உட்காந்து பேச முடியாது. வேண்டா வெறுப்புக்கு பிள்ளையை பெற்று பேரு காண்டாம இருக்குன்னு வச்சாங்களாம். அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க தன்னோட பேரை மாத்திரேன்னு சொல்லி வந்துட்டு அந்த பேரை மறைச்சிட்டு இப்ப கலர் கலரா பேரை வாங்கிட்டு இருக்காங்க. ஆம்பளை பொறுக்கி, அந்த பொறுக்கி, இந்த தடவி, அந்த தடவின்னு சொல்லிட்டு கலர் கலரா பேர்களை வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, சத்தம் கட்டாம வெளியே இருந்திருந்தா கூட அந்த ஒரு பேரோட பேருக்கும் பலூன் அக்கான்னு சொல்லிட்டு, ஆனா உள்ள வந்து உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் காமிச்சு பல பேர்களை வாங்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? வேற லெவல். இதுல முக்கியமா நான் ஒருத்தவங்க மேல சந்தேகப்பட்டேன். யாருன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் ரியா. லாஸ்ட் சீசன் உள்ள வந்தாங்கல்ல, ரிவ்யூவரா உள்ள வந்தாங்களே, அவங்க மேல நான் ஒரு சந்தேகப்பட்டேன். என்னன்னா, என்னதான் இருந்தாலும் அரோராவை பொறுத்தவரை அவங்களோட ஃப்ரெண்டு கிராண்ட் லாட்ச் அப்பம் கூட வந்திருப்பாங்க, கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. அவங்க தான் இந்த டாபிக்கை கூட சொல்லியிருப்பாங்க. அரோரா வீட்டுக்கு போறது அவளோட பேரை மாத்துறதுக்கு, அவ பேர் கண்டிப்பா மாறணும் நான் விரும்புறேன். ஏன்னா வெளியே அவுட் சைட்ல வந்து பலூனக்கான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அதை மாத்தி அவளோட பேர் வந்து அரோரா அப்படிங்கிற விஷயம் மாறணும். அரோரா என்னது சிங்க் கிளீனரா ஏதோ சொன்னாங்க. சாரி நண்பர்களே, கரெக்டா வரல நண்பர்களே, மறந்து போச்சு. நைட் 2 மணிக்கு ரெக்கார்ட் பண்றேன், வாய்க்குள்ள வரல. அரோரான்னு வச்சுக்கோங்க. ஸோ அரோரான்னு மாத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்றேன். அரோரான் மாறணும்னு சொல்லி நான் விரும்புறேன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஓகேவா? நான் கூட நினைச்சேன் சரி வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க பேரை மாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம நினைச்ச மாதிரி 2 நாட்கள் அந்த வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டாங்க. பேரை மாத்திர மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லையை மீற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் நினைச்சேன் ரியா அவர்கள் இதை பத்தி எப்படி பேசுவாங்க, இதுக்கு எப்படி முட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி யோசித்தா ரியா அவர்கள் ரொம்ப தெளிவா பேசிட்டாங்க. ரியா அவர்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க. கேளுங்க. The one thing is, எனக்கு அவங்களோட பேரை மாற்றணும்னு நான் நினச்சேன். இதை பற்றி அவங்ககிட்ட நான் முன்னாடியும் பேசியிருந்தேன். அட்லீஸ்ட் நீ உள்ளே போனால் இப்போ நான் அரோரா சின்க்ளேரும் எல்லாருக்கும் தெரியும்ல, அதுவே ஒரு நல்ல சேஞ்சை தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் என்ன தோணுதோ பண்ணுறேன், ஜென்யூனாக விளையாடுறேன்னு சொல்லி தான் போனாங்க. அவங்களோட ஆக்ஷன்ஸ் எனக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. எனக்கு அது புரியவும் இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை. என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் எனக்கே தோணுது. இதில் நான் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அண்ட் ஆல்சோ யூ பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் மீ டு டாக் சம் about my own friend. என்னால் அது பண்ண முடியாதுங்க. என்னால் ஒரு இன்டர்நெட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேச முடியாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், அவள் என்ன தான் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவள் அந்த வீட்டுக்குள்ள பண்ணுற விஷயம் தப்பு தான். அதனால் என்னால் எடுத்து அதை பேசக்கூட முடியல. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்டா. நான் பேச முடியாமல் 2 நாள் ரிவ்யூ கூட போட முடியாமல் உட்காந்துருந்தேன். பட் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் ஆன்சர் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறேன். ஆனால் அந்த இடத்துல ரியா பேசுறது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. என்னன்னா, அவங்க எல்லாம் ஓகே தான், அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, நான் தான் விரும்பினேன் அவளுக்கான அந்த பலூனக்கா பேர் போயிட்டு அரோராங்கிற பேர் வெளியே வரணும்னு சொல்லி நான் தான் விரும்பினேன். பட் உள்ள போய் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு, ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்குது. பல இடங்களில் பார்க்கும்போது ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, நீங்கள்லாம் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களா அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு. நான் இதை பற்றி சோஷியல் மீடியாவில் பேச மாட்டேன். எப்படி அரோரா பற்றி சோஷியல் மீடியாவில் பேச மாட்டேன். என்னதான் இருந்தாலும் அவள் என்னோட ஃப்ரெண்டு, நான் அவகிட்ட நேராகவே பேசுவேன். ஒருவேளை இப்போ அவன் பக்கத்தில் அவள் என் பக்கத்தில் இருந்திருந்தா இப்போவே நான் தட்டி கொடுத்து சொல்லியிருப்பேன், இது தப்பு மச்சான், நீ பண்ணக்கூடாது மச்சான், தப்பா போது மச்சான்னு சொல்லியிருப்பேன். இப்போ என்கிட்ட அவள் இல்லை, அவள் அங்கே இருக்கா. நான் வெளியே வந்தோடனே கண்டிப்பாக சொல்லுவேன். எப்போ அவளை நான் பார்க்குறனோ பார்த்த இடத்துல சொல்லிடுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் சோஷியல் மீடியாவில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப், அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நல்லதோ கெட்டதோ என்ன பண்ணாலுமே நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. பட் தப்பு தான், ஆனால் ஆப்போசிட் பண்ண மாட்டேன் நிற்கிறாங்க. இன்னொன்று நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் சீசன் இதே மாதிரி இன்ஸ்டாவில் ஒரு 10 வீடியோ போட்டு தான் ரிவ்யூவர்னு சொல்லிட்டு உள்ளே போனீங்க. கரெக்டு தானே? 10 வீடியோ போட்டு உள்ளே போனீங்க, ஒரே வாரத்தில் வெளியே வந்தீங்க. அதெல்லாம் வேற கதை. இருந்தாலும் இப்பவும் நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பவும் வீட்டுக்குள்ள ஆட்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணி நிறைய விஷயங்கள் பேச தான் செய்கிறீங்க. இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேச தான் செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இவங்களே ஒரு போட்டியாளராக நினச்சி இந்த விஷயம் தப்பு, இப்படி பண்ணியிருக்க கூடாது, அவன் பாவம், இவன் இப்படி மாட்டிக்கிட்டான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பேசியிருக்கலாம். சின்னதாக அட்ரஸ் பண்ணியிருந்தா கூட ஓகேன்னு சொல்லி உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் வந்திருக்கும். இருந்தாலும் உங்கள் மேலே எனக்கு இப்போ ரெஸ்பெக்ட் குறைஞ்சிட்டுலாம் நான் சொல்ல விரும்பலை. பட் எனக்கு தோணுச்சு, ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்களே, இவ்வளோ விஷயங்களை எடுத்து எல்லாம் டெய்லி பேசிட்டு இருக்கீங்களே, சின்னதாக பேசியிருக்கலாம்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வெளியே வந்து வர பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே அரோரா மேலே என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரோராவே மிஸ்டேக்காக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு வாரம் சூப்பராக இருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்குள்ள எல்லா பாயிண்ட்ஸும் சூப்பராக பேசினாங்க. டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் இறங்க விளையாடுறேன்னு சொல்லி எல்லாமே சென்சிபிளாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எந்த இடத்துல தடம் மாறிச்சுன்னு தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் கமாருதீன் கூட சேர்ந்த அந்த
ஜக்கூசியில் ஒரு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் இந்த தடங்கள் மாறின மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரத்துக்கு சும்மா ஏதாவது கேமராவில் நின்று போஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தடம் மாற ஆரம்பிச்சு ஒரு மாதிரி பேசுறது, கையில் எழுதி காமிக்கிறது, காதில் பேசுறதுன்னு சொல்லிட்டு எல்லை மீற ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, அந்த டைமே பிக் பாஸ் ஒரு தடவை வான் கூட பண்ணாங்க. மைக்கை கழட்டி போட்டுட்டு காதுக்குள்ளே பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, மைக்கில் பேசுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமே இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே தப்பாக தான் இருந்துச்சு. முக்கியமாக துஷார், இவங்க ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்த 2வது நாள் துஷார் வந்து இவங்ககிட்ட வந்து டேட் பண்ணலாமான்னு கேட்டான்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, மேபி கேட்டிருந்துருக்கலாம், மேபி அவனுக்கு ஆசை இருந்திருக்கும், மேபி கேட்டிருந்துருக்கலாம். பட் வெளியே தானே அந்த டேட் பண்ணலாங்கிறத சொல்லியிருப்பான். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வெளியே தான் சொல்லியிருந்திருப்பான். ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்க. வீட்டுக்குள்ளே டபுள் மீனிங்கில் பேசுறது, சிறுசாக இருக்கா பெருசாக இருக்கா, குளிக்கலாமா வேண்டாமா, வெட்டா இருக்கா, என்ன மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ரொம்ப 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 மட்டமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப மட்டமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் துஷாரை சமாதானப்படுத்துறதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே வா அப்படின்ற மாதிரி மைக்கை கழட்டி போட்டுட்டு கூட்டிருப்பாங்க. அது கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. மைக்கை கழட்டி போட்டு ரெஸ்ட் ரூம் போ, அங்கே வான்னு நம்ம கூட்டிருப்பாங்க. அந்த விஷயங்கள் ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அடுத்தது ஒரு கட்டத்தில் திருப்பி அன்னைக்கு நைட்டே அவனை சமாதானப்படுத்துறதுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கும், அவன் தொடையை பிடிக்கிறது, அவனை பிடிச்சி இழுக்கிறது, கட்டி பிடின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருந்துச்சு. பட் இது அவங்க சமாளிக்கிறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவன் தான் என்னை டேட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டான், அதனால தான் நாங்கள் க்ளோஸ் ஆனோம், இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த டைமில் பேசி ஒரு மாதிரி உடச்சிங்க. அப்புறம் நேற்றுக்கான சம்பவத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, பிக் பாஸ் கூட்டு தலை பதவியை பிடிங்கிட்டு விட்டுருப்பாப்புல. அப்போ தான் அரோரா போய் உட்காந்து நமக்கு செட் ஆகாது, ஏன்னா உன்னோட டைப் வேற என்னோட டைப் வேற, உனக்கே தெரியும், நமக்கு செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் துஷார் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கான். துஷாரும் சரியான கள்ளப்பையன் தான். என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா, டேட் பண்ணுவோம், ஆனால் அவனுக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டான், அரோராவை விட்டுருவேன்னு சொல்லியிருக்கான். அவனுக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டான், அரோரா விட்டுருவானா, அது வரத்துக்கு டேட் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கான். அரோரா அவர்களும் அங்கே ஒரு கள்ளத்தனம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஓகே நான் எவ்வளோ நாள் இங்கே இருப்போனோ அவ்வளோ நாள் நம்ம டேட் பண்ணலாம், ஏன்னா நான் வந்து அப்ராட் போகிறேன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேருமே மியூச்சுவலாக ஒரு விஷயத்தை பயங்கரமாக பிளான் பண்ணி வெளியே மூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த விஷயங்கள் ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே வெடிச்சு ஹைப்பை வீட்டுக்குள்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் அங்கே நடந்த சம்பவம். ஓகேவா, அதுதான் அங்கே நடந்த சம்பவம். பட் என்னன்னா, அது ஒருத்தர்கிட்ட மட்டும் இருந்திருந்தா இவ்வளோ பெருசாக ஆயிருக்காது. எப்படி ஒருத்தர்கிட்ட மட்டும் இருந்திருந்தா இவ்வளோ பெருசாக ஆயிருக்காது. இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அங்கே கமாருதீன் இங்கே துஷார், இங்கே துஷார் கூட இருந்தால் துஷார் கையை அமுக்கிறது, அங்கே கமாருதீன் கூட இருந்தால் கமாருதீன் கூட வித்தியாசமாக பேசுறது, இந்த மாதிரி 2 கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தான் தப்பு. எப்படி அங்கே தான் தப்பு. நீங்கள் லவ் கண்டென்ட் பண்ணுறீங்க, ஒருத்தரை பிடிச்சிருக்கு, ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டீங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் உங்கள் பர்சனலாக இருக்கலாம், நீங்கள் லவ் கண்டென்ட் கொடுக்கலாம். அது ஒருத்தட்ட கொடுக்கும்போது ஓகேவா இருக்கும். நீங்கள் 2 ட்ராக் எடுக்கும்போது அங்கே ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. இவங்க 2 ட்ராக் தான் இப்போ எடுத்திருக்காங்க. இப்போ நேற்று ஈவினிங் வரத்துக்கு அது ஓகேவா இருந்துச்சு. ஈவினிங் அந்த பிரச்சனை அந்த பிக் பாஸ் கூட்டு திட்டினதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரிகிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த நைட்டு டின்னருக்கு அப்புறம் 2 பேரும் இப்போ ஒன்றா சேர்ந்தாச்சு. 2 பேர் இல்லை 3 பேரும் ஒன்றா சேர்ந்து பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரம்னா பயங்கரம், மாற்றி மாற்றி ஓடி ஓடி கெட்டி பிடிக்கிறது, தாவுறதுன்னு சொல்லிட்டு எல்லையை மீறி போயிட்டு இருக்காங்க. எல்லைகளை மீறி போயிட்டு இருக்காங்க. இதில் காதில் முத்தம், கழுத்தில் முத்தம், கண்ட இடத்துல முத்தம்னு அதுவும் தாண்டி போயிட்டு இருக்குது. இப்போ புதுசாக விஜே பாரும் அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. விஜே பாரும் ஜாயின் பண்ணிட்டு நான் நைட் ஷிஃப்ட், அவள் காலையில் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு பேசிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கான பேரை சுத்தமாக கெடுக்கும். இது அவங்களுக்கான பேர் மட்டும் இல்லை ப்ரோ, வீட்டுக்குள்ள இருக்க நிறைய கேமே ஸ்பாயில் பண்ணும். முக்கியமாக கமாருதீனுக்கான கேம் கெட்டு போயிடும், நிறைய இடங்களில் கெட்டு போயிடும். ஏன்னா அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், நான் அரோராக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள. அதை கவனிச்சிருப்பீங்க. அப்போ அரோரா மேலே இவருக்கு ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால அரோரா எங்கே போனாலும் போயிடணும்னு சொல்லி போயிடுறாரு. அப்போ ஒரு டாஸ்க்னு வரும்போது கண்டிப்பாக அரோராக்காண்டி விளையாடுறதுக்கு யோசிக்க மாட்டாரு, அரோராக்கு விட்டு கொடுக்க யோசிக்க மாட்டாரு. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நிறைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்கும். இப்போ துஷார் எடுத்துக்கோங்க, அவன் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிட்டான். கையில் வச்சிருந்த தலைப்பதவியை ரோட்டில் விட்டுட்டு வந்து இப்போ பேனு நின்றுட்டு இருக்கான். ஸோ அவன் ஃபுல் ஸ்பாயில். அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு தான் சொல்கிறேன், அரோரா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அரோரா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இருந்தால் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வெடிக்கும். இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்கேயோ போய் நின்றோம். இது எங்கேயோ போய் நின்றோம். 3 அப்படி எங்கேயோ போய் நின்றோம். அது எங்கே போய் நிற்கும்னா நமக்கு தெரியாது, நின்றோம், கண்டிப்பாக நிற்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் இது நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. இவனும் ஒரு ஷோங்கிறத மறந்துட்டானு. இது ஒரு ஷோ, இது பிரைவேட் ஷோ கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக பப்ளிக் ஷோ. 24/7 லைவ் போயிட்டு இருக்கோம். மைக்கு நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கிறது மட்டும் மைக் கிடையாது, பல இடங்களில் வீட்டுக்குள்ளேயே மைக் இருக்கும், கண்டிப்பாக கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சும் வீட்டுக்குள்ளே போய் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இவங்களுக்கு இப்போ இதை பற்றி பயம் இல்லை. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா 20 நாள் 30 நாள் இருந்தால் ஓகே, அவங்களுக்கான அமௌண்ட் வந்துடும், அதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அரோரா இதை வீட்டுக்குள்ளே ஒரு தடவை ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நான் வந்து ஒரு 40 நாள் இருந்தால் போதும், எனக்கு நான் ட்ரெஸ்ஸுக்கு போட்ட காசெல்லாம் வெளியே வந்துடும், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துப்பேன்னு சொல்லி அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க,
இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவ்வளவு நாள் இருந்தோம்னா ஒரு 40 நாள் இருந்தோம்னா நமக்கு அதுக்கான காசு கிடைச்சிரும், ஓகே போதும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அசால்ட்டா 40 நாள் இருந்துருவாங்க ப்ரோ, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் இந்த டைம் ஏதோ மக்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரோராவுக்கு ஓட்டு போடாம வச்சுட்டு இருக்காங்க. இது ரொம்ப நல்லது. நாளைக்கு அரோரா அவர்கள் வெளியே தூக்கிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் என்ன மாதிரி பண்றாங்க, டீம் என்ன மாதிரி முடிவு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்து அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.